ஜீசஸ். ஆண்டவரோட பாதங்களை நம்ம விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டோம்னா அதுதான் உண்மையான ஆராதனா. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15-16. Luke chapter 17 verse 15 and 16. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் வந்து 10 குஷ்டரோகியை சுத்தமாக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி தான் ஆண்டவரோட பாதங்களை வந்து ஒரே சத்தத்தோட ஆண்டவர் என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினார். ஆண்டவரோட பாதத்துல விழுந்து he fell down on his face at his feet and giving thanks. ஃபேஸை வந்து கீழே விழுந்து ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்தினாரு. அதே போல சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? உண்மையான ஆராதனையை நம்ம மிஸ் பண்றோம் இல்லையா? இங்க சில பேர் வந்து இங்க நம்ம சபையில ஆராதிக்கும் போது என்ன பண்றோம்? நம்ம சில பேர் அசட்டை பண்றோம். ஆனா அசட்டை பண்றவங்களுக்கு வந்து நம்ம ஆராதிக்கிறவங்கள அசட்டை பண்ணல. நம்ம யாரை அசட்டைப்படுத்துறோம்? ஆண்டவரை நம்ம அசட்டைப்படுத்துறோம். இங்க வந்து வர்ஷிப் பண்றவங்களா இருக்கட்டும், பிரசங்கம் பண்றதா இருக்கட்டும், ஆண்டவரோட பாதத்துல இருந்து காத்து இருந்து தான் அவங்க வந்து பாடுகளை எடுக்கிறாங்க, பிளஸ் வசனங்கள் போதிக்கிறதுக்காக எடுக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அசாதியா இவங்க தானேன்னு சொல்லிட்டு நம்ம அசாட்டை பண்ணி சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம we are fooling ourselves. நம்மளே நம்ம வந்து ஏமாத்திக்கிறோம். ஆனா வந்து ஆண்டவருக்கு நம்ம துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது அவரு எவ்வளவு மகிமைப்படுவாரு. நம்ம அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும்.